காலை வணக்கம். மிக முக்கியமான தீர்ப்பு இந்த போதைப்பொருள் வழக்கில் என்டிபிஎஸ் கேசஸ். அதில் என்டிபிஎஸில் என்ஐபி போடுவாங்க, என்சிபி போடுவாங்க. என்ஐபின்னா ஸ்டேட் போலீஸு, என்சிபின்னா சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ். அதை எப்படி கேஸு டிஃபெண்ட் பண்ணுறது, அக்யூட்டில் பண்ணுறது பெரிய பிரச்சனை. அது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு தான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்க போகிறது. ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1420, ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1420, ஸ்டேட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் சூரத் சிங். இந்த கேஸை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கூட சொல்கிறேன். 2013 மார்ச் மாதம் 13 போலீஸ் பார்ட்டி, ஏஎஸ்ஐ, ஹவுஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர்லாம் அந்த இதாண்ட நாக்குப்பந்தின்னா அந்த டோல்கேட்டுக்கிட்ட வரும்போது 4 மணி காலையில் 6 மணிக்கு இந்த அக்யூஸ்ட் ஒரு பேக் எடுத்துன்னு வராரு. பார்த்த உடனே ஓடுறாரு. ஓடி போய் இவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அவர் சர்ச் பண்ணுறாங்க. அது சர்ச் பண்ணிட்டு அந்த பேக்கில் இருக்கிறது உருண்டையாகவும் குச்சிகளாகவும் சரஸ் இருந்திருக்கும். 11 கிலோ 50 கிராம். அதை இவங்க பேக் பண்ணுறாங்க மறுபடியும். அப்புறம் 3 சீல் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன துணியில் சாம்பிள் சீல் வைக்கிறாங்க. அது சீல் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு ஹெட் கான்ஸ்டபிள் பாபுலால்கிட்ட கொடுத்து டிபாசிட் பண்ணிடுறாங்களாம். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் லேபரேட்டரிக்கு அனுப்புகிறாங்க, ஜங்காக்கு. அது முடிஞ்ச உடனே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க. 11 விட்னஸஸை விசாரித்த உடனே இந்த ட்ரையல் கோர்ட் ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செக்ஷன் 50 என்ன சொல்லுது, செக்ஷன் 50ல் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கணும். ஐயா, நீ மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டையாவது இல்லை கெஜெட்டட் ஆஃபீஸர் முன்னாடி சர்ச் பண்ணுறதுக்கு ஒப்புதல் தரீங்களான்னு. இல்லைங்க எனக்கு வேணான்னு சொன்னாருன்னா, இந்த கேஸில் என்னென்னா அந்த மாதிரி எந்த எதுவும் ஒப்புதல் கொடுக்காம, அந்த வாய்ப்பு கொடுக்காம, நீ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் சர்ச் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறதா மாதிரி எழுதி வச்சு, அந்த மாதிரி 3வது ஆப்ஷன் இல்லை, செக்ஷன் 50 வயலேட் ஆகிருக்கு. அதனால் செக்ஷன் 20 பிரகாரம் கேஸு முறையாக ப்ரூவ் பண்ணாதனால இந்த கேஸை விடுதலை பண்ணிடுறாங்க. ஹைகோர்ட்டு விடுதலை பண்ணி அதுக்கு மேலே தான் இவர் என்ன பண்ணுறாரு, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். உச்ச நீதிமன்றம் இந்த ரேஷியோவை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சரசு வச்சுருந்தான்னு சொல்கிறீங்க 11 கிலோ 50 கிராம். அக்யூஸ்டுக்கு செக்ஷன் 50 பிரகாரம் அவர் கெஜெட்டட் ஆஃபீஸர் முன்னாடியாவதோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடியோ போய் அவர் பரிசோதனை செய்யலாம் என்று தகவல் தெரிவிச்சிருக்கணும். அது தெரிவிக்காமல் 3வது வாய்ப்பு, போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி சர்ச் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி காட்டி சர்ச் பண்ணதுனால பிரிவு 50 வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கிரவுண்ட். 2வது கிரவுண்டு என்ன சொல்கிறாங்க, போலீஸ் தரப்பில் என்னென்னா எலக்ட்ரானிக் வெயிங் மிஷினில் தான் நான் அளந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாட்சி என்ன சொல்லுது, எலக்ட்ரானிக் மிஷினே இல்லை அந்த கடையில், மேனுவல் மிஷின் தான் இருக்குது, வழக்கமாக யூஸ் பண்ணுறது, அதில் தான் இவங்க எடை போட்டிருக்காங்கன்ற சாட்சி சொல்லியிருக்கிறதுனால இந்த பறிமுதல் பண்ண விஷயம் நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். பேரா 18 சுரேஷ் அண்டு அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், அது ஏஆர் 2013 எஸ்சிஎஸ்சி 550 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பிரபாசங்கர் ஜோசப் ஃபெர்னாண்டஸ் அண்டு பிரபாசங்கர் துபே, ஏஆர் 2004 486. அதில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேஸ் நடத்தவங்க கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜோசப் ஃபெர்னாண்டஸ் வர்சஸ் அது பிரபாசங்கர் துபே கேஸை படித்து வச்சுக்கிட்டு. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் பரமானந்த அனதர், அந்த கேஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கேஸையும் டிஸ்கஸ் பண்ணி உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இமாச்சல பிரதேஷ் மாநிலம் போட்ட வழக்கை தள்ளுபடி செஞ்சிச்சு. ராஜஸ்தான் பரமானந்தம் அண்ட அதர் என்ற கேஸையும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இதில் இந்த தீர்ப்பையும் படிக்கணும். அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிற
இதர உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் படித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். நன்றி.